ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs தான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். கம் பேக் வித் மீ ஃபார் மும்பை. எப்படியெல்லாம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேக் தான் பண்ணிட்டேன். போகிறோம் நிறைய ட்ரெஸ் எடுத்து போகலாம்னு தான் பார்த்தேன். பட் நான் அங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் போகிறேன். ஸோ அங்கே என்னோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, என் பிரதர் ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போடுவேன். ஸோ அதனால கம்மியாக தான் ஒன் லக்கேஜ் தான் எடுத்து போகணுன்னு பார்க்குறேன். பட் லெட்ஸ் சி. பட் நான் இப்போ பேக்கிங் பண்ணிட்டேன். என்னோட சூட்கேஸ் பேக் பண்ணிட்டேன். அதில் வந்து மொத்தமாகவே எனக்கும் அக்ஷுக்கும் சேர்த்து ட்ரெஸ் வச்சுட்டேன். சூட்கேஸ் அண்ட் இங்கே வந்து என்னோட கிளாத்ஸ் வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து அக்ஷு கிளாத் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வைக்க இருக்குது. ஸோ அதை நான் அப்புறமா வைப்பேன். ஸோ இங்கே வந்து அக்ஷு கிளாத்ஸ் இருக்க போகுது. அண்ட் இங்கே என் கிளாத் வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டன். இப்போ வந்து என்னோட ப்ரஷஸ் அண்ட் பியூட்டி பிளெண்டர் இதுதான் நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டேஸாகவே க்ளீன் பண்ணல. இந்த மாதிரி குட்டி இது ஹார்மோனல் பிம்பிள் ஓகே, ஹார்மோனல் பிம்பிள் வருது ஓகே, பட் சில பம்ப்ஸ் மாதிரியும் வருது. ஸோ எனக்கு புரிஞ்சுட்டு மேபி ப்ரஷஸ்னால தான் இருக்கலாம்னு. ஸோ அதனால ப்ரஷஸ் நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கும் எல்லாமே ஸ்கின் கேர் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறீங்க, ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, அப்போனாலும் ஃபேஸில் ஒரு மாதிரி பிம்பிள் பம்ப்ஸ்லாம் வருதுன்னா யூ கேன் சி இஃப் இட் இஸ் ஃப்ரம் ப்ரஷ். பிகாஸ் ப்ரஷஸ்லேயும் நிறைய ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பாத்ரூம் ஏரியாவில் தான் வந்திருக்கேன். இந்த ப்ரஷஸை இது வந்து லியூக்வார்ம் வாட்டர், கொஞ்சம் லைட்டான சூடான வாட்டர். ஸோ எல்லாம் ப்ரஷஸ் இதில் நான் டிப் பண்ண போகிறேன். அண்ட் அப்படியே பியூட்டி பிளெண்டர் இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்படியே வைக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் இப்போ நான் நம்ம பாடி வாஷ் இல்லைன்னா கொஞ்சம் ஷாம்பூ ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டு இப்படி எல்லாமே டிப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா சோப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட்லேயே பார்க்கலாம் எவ்வளோ ப்ராடக்ட் வந்துட்டுன்னு. பட் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரஷ் ஸ்க்ரப் அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கே சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லை. ஸோ அதனால இது வந்து என்னோட சிங்க் ஏரியா இருக்கும்ல, நம்ம கிச்சனில் சிங்க் ஏரியா இருக்கும். ஸோ அந்த சிங்கில் வந்து நம்ம எல்லாம் ஃபுட் வேஸ்ட் அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை டஸ்ட்பினில் போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். இது வந்து அங்கே இதோட மற்ற பார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அங்கே இப்படி நம்ம ஹேங் பண்ணிடணும். ஸோ ஹேங் சைடில் கார்னரில் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம பிளேட்டில் வேஸ்ட் இருக்குன்னா அப்படியே இதில் வந்து கொட்டிட்டோம்னா வாட்டர் ட்ரெயின் ஆயிரும் அண்ட் மற்ற பார்ட்ஸ் மட்டும் இதில் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ராடக்ட். அண்ட் இதுதான் இப்போ நான் என்னோட ப்ரஷ் கிளீனரை கொஞ்சம் சைட்ல இருந்து யூஸ் பண்ண போகிறேன். இது நான் நேற்றே நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன், ஏர் ட்ரை. பிகாஸ் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கே ஆயிரும். ஸோ இது நான் ரெகுலராக வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது நியூ பீஸாக இருக்குது, சன் ட்ரை பீஸ். இப்போ இதோட இந்த சைடில் வந்து நான் ப்ரஷஸை நல்லா ரப் பண்ண போகிறேன். ஐ ஷோ. ஸோ இப்போ இந்த சைடு போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக எல்லாமே அதில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ நார்மல் வாட்டரில் மறுபடியும் ரின்ஸ் பண்ண போகிறேன். 3 to 4 டைம்ஸ் க்ளீன் பண்ண போகிறேன். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு
24 ஹவர்ஸ்க்கு நல்ல சன்ட்ரை தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிட்டு எஸ். இப்போ வந்து சில மேக்கப் எசென்ஷியல்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும். மேக்கப்பும் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே இதில் பேக் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எதுலாம் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது காமிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஐ கேனாட் டூ. இது வந்து இப்படி சும்மா எடுத்துட்டு நானும் பண்ணுவோம், என் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. இப்போ ஜஸ்ட் அப்பப்போ இந்த மாதிரி ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. ஆனால் உடனே ஒரு க்ளோ மாதிரி கிடைக்குது, என்னன்னு தெரியல. பட் இது சிம்பிள் ரோஸ் வாட்டர் ஃபேஷியல் டோனர் தான், பட் சூப்பராக ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் ஐ எம் டேக்கிங் வித் மீ. அண்ட் என்னோட லிப் பாம் ஐ கேனாட் டூ வித்வுட் அ லிப் பாம். ஸோ டெஃபினெட்லி என்னோட ஐஷேடோ பேலட். ஸோ நிறைய ஐஷேடோ பேலட் இருக்குது. அதுலேருந்து எது சூஸ் பண்ணேன்னு பார்த்தேன். ஓகே இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் எது சூஸ் பண்ணேன்னு பார்த்தேன். ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக இருந்தது. பிகாஸ் இதில் வந்து சில நியூட்ரல்ஸும் இருக்குது, ஷிம்மர்ஸும் இருக்குது, டார்க்கும் இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் பேலட். ஸோ ஆல் இன் ஒன் பேலட். ஸோ இது எடுத்து வச்சுட்டேன். பேபிக்கு லிப்ஸ்டிக் வேணுமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் லிப்ஸ்டிக், ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு லிப்ஸ்டிக். இட்ஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன். In the shade chocolate swirl. So it's a very good lipstick and it's just under ₹100. So in the lipstick, in the inside blush, அப்புறம் இந்த டெர்மாகோ மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். அப்புறம் இந்த செட் இது வந்து நம்ம மேக்கப் ரிமூவர். ஸோ இந்த மேக்கப் ரிமூவர் வந்து ஃப்ரம் மூடி அண்ட் அதுக்காக ஒரு காட்டன் பேட்ஸ். ஸோ இது வந்து 2 மேக்கப் ரிமூவருக்கு யூஸ் ஆகிற ஒரு திங். இது வந்து ஒரு ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக். ஸோ இது எனக்கு பிஆரில் வந்து இருந்தது, கூடவே மற்ற ப்ராடக்ட்டும் இருந்தது. ஸோ அந்த பிஆரில் இருந்தது. ஸோ நான் இது எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த விஷ்கேரோட சன்ஸ்க்ரீன், டிண்டட் சன்ஸ்க்ரீன் with SPF PA++++. ஸோ இது ஒரு நியூ லான்ச். ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். இதுவுமே ஒரு பிஆரில் வந்தது தான். ஸோ என்னோட ஷேட் வந்து M201. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஒன். அண்ட் ரொம்ப லிக்விடியாக இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த மேப்ளின் சூப்பர் ஸ்டே ஓட ஃபவுண்டேஷன் அவ்வளோ தேவைப்படாது, பிகாஸ் டிண்டட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் மஸ்காரா, அப்புறம் இந்த கலர் கரெக்டர், அப்புறம் 3 லிப் லைனர், ரெட் லிப்ஸ்டிக், ஐலைனர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் கரெக்டர் அண்ட் ரெட் லிப்ஸ்டிக், ஒரு சின்ன பாடி லோஷன் மாதிரி, பாடி பட்டர் அண்ட் பொட்டு, ரேசர், பாக்கெட் பர்ஃப்யூம். ஸோ எஸ், இது எல்லாமே என்னோட இந்த பேக்ல இருக்க போகுது. ஸோ இதில் ஃபேஸ் வாஷ் மட்டும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து நான் கிளம்புற அன்னைக்கு பண்ணுவேன். ஸோ எஸ், இதுதான் என்னோட வாட் யூ சே. ஸோ இதுதான் என்னோட மேக்கப், ஸ்கின் கேர் ரிமூவர் எல்லாமே இதுதான். ஸோ எஸ், இப்போ லாஸ்ட் வந்து என்னோட இந்த லேப்டாப் பேக். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் பேக்ஸாக வச்சுக்கலாம், பிகாஸ் இதில் எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக வைக்க போகிறேன், திங்ஸாக வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லேப்டாப், அதுக்கப்புறம் மவுஸ், என்னோட மைக் and charger. ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக் திங்ஸ் வச்சிருக்க பேக். இதில் வந்து கூடவே அந்த மேக்கப் பவுச்சும் போட்டுருவேன்.
அண்ட் ஏதாவது திங்ஸ் மிஸ் அவுட் ஆயிட்டுனா அதுவும் இதில் வச்சிருவேன். ஸோ எஸ், இதுதான் ஃபைனல் பேக்கிங். அண்ட் மற்ற எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். அண்ட் என் புக் எஸ். ஸோ என்னோட பேக் வந்து பேக் ஆயிட்டு. ஸோ எஸ், இதுதான் என்னோட பேக்கிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நான் ஐ திங்க் 80% திங்ஸ் பேக் பண்ணிட்டேன். சிலதை மட்டும் திங்ஸ் அங்கேயுமா இருக்குது, அதை மட்டும் எடுத்து டைம் நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.